இல்லை இந்த ஆங்கிள் நான் நல்லா லைட்டு போட்டேன் பழையன்று முடிஞ்சா சொல்லு இது மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ பூட் ஆகி வரும் விண்டோஸ் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் விண்டோஸ்க்குள்ளே போகும் இப்போ வந்து நம்ம சிடி நம்ம எடுத்துடலாம் சிடி எடுத்துட்டு அகைன் நம்ம டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறோம் பயாஸ்க்குள்ளே போகுது இங்கே வந்து அது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அட்வான்ஸ் செட்டப்பில் போயிட்டு என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து சிடின்னு இருக்கு இப்போ சிடி இல்லை நம்ம சிடி இல்லை நெக்ஸ்ட் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப சிடி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிடியை தான் போய் தேடும் அது கொஞ்ச நேரம் தேடிட்டு சிடி இல்லை எதுவுமே உள்ள டிரைவ் உள்ள சிடி இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது செகண்ட் பூட் என்ன இருக்குன்னு பார்க்கும் செகண்ட் பூட் ஹார்ட் டிஸ்க் மேலே பூட் ஆகும் இது வந்து ஏன் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க்கு மாத்திரம்னா நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லைனா ஃபர்ஸ்ட் போய் சிடி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட் டிஸ்க்கை தேடி கண்டுபிடிச்சு ஹார்ட் டிஸ்க் மூலம் பூட் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் பூட் வைஸ் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை இங்கே நம்ம மாற்றிடுறோம் மாற்றிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி F10 சேவ் கான்ஃபிகரேஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காகவே ஹார்ட் டிஸ்க் மூலமா ஹார்ட் டிரைவ் மூலமா பூட் ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 2003 சர்வர் வந்துடும் விண்டோஸ் ஸ்டார்டிங் அப் ப்ளீஸ் பை நான் ஃபர்ஸ்ட் டைம் பூட் ஆகிறதுனால இந்த அப்ளை கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் முதல் டைம்னால இந்த மாதிரி மெசேஜ் வரும் வந்த பிறகு வெல்கம் டு விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு press Ctrl Alt Delete to begin இப்படி ஒரு क्वेश्चन கட்டாயம் விண்டோஸ் சர்வர் எடிஷன் எல்லா வெர்ஷன்லயும் இப்படி தான் வரும் நாம Ctrl Alt Delete மூணுத்தையும் பிரஸ் பண்ணோனே அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் வந்துருச்சு பாஸ்வேர்ட் நம்ம எதுவும் வைக்கல அதனால ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துரும் தெரியல
இப்போ விண்டோஸ்குள்ள போயிடுச்சு. இப்போ மை கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். இப்போ வந்து இதுல CDEF இருக்கு. நாம C கோலன்ல வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஃபைல் அத்தனையும் இங்க வந்துருச்சு. இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் D கோலன்ல வந்து பார்ட்டிஷன் அங்க பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஃபார்மட் பண்ணல. உள்ள போய் கூட ஃபார்மட் பண்ணிக்கலாம். உள்ள போய் எப்படி ஃபார்மட் பண்றோம்னா இது என்டர் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகாது. disk not formatted. நம்ம அங்க ஃபார்மட் பண்ணல. அதனால disk is not formatted. The disk in the drive D is not formatted. Do you want to format now? அப்படி கேக்குது. நாம S கொடுக்கிறோம். S கொடுத்தோனே அதோட கெபாசிட்டி வந்து 29 GB இருக்கு. NT bus ஃபைலா ஃபார்மட் ஆகும். அலோகேஷன் யூனிட் சைஸ் வந்து டிஃபால்ட் அலோகேஷன் சைஸ். ஓகேங்களா? இங்க வந்து குயிக் ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா D கோட் கூட நம்ம வந்து குயிக்கா கூட ஃபார்மட் பண்ணிக்கலாம். குயிக் ஃபார்மட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா warning format will be erase all data on the disk. To format the disk click OK or quit cancel. இதுல ஏதாவது டேட்டா இருந்தா delete ஆயிடும் சொல்லுது. நம்ம வந்து பார்ட்டிஷன் பிரிச்சு நம்ம ஃபார்மட்டே பண்ணல. ஆக டேட்டா எதுவுமே இல்ல. அதனால ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு fraction of second ல இது இதாயிடும். ஓகே ஃபார்மட் கம்ப்ளீட்டட். ஓகே கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களால D கோடனை ஓபன் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு சைஸே அசைன் ஆகும். ஃபார்மட் பண்ண பிறகு தான். இப்போ பாருங்க C ஃபார்மட் பண்ணிருக்கு, D ஃபார்மட் பண்ணிருக்கு. and E என்ன ஃபார்மட் பண்ணல. இங்க என்ன ஸ்பேஸ்னே காட்டல. அது ஒரு பார்ட்டிஷனாவே எடுத்துக்காது இந்த இடத்துல. இப்போ வந்து C யும் D யும் ஃபார்மட் பண்ணனால இது வந்து 40 GB, இது 30 GB. ஆக என்ன சைஸோ அதை காமிக்கும். அதே மாதிரி E கோல்ல போனா போக முடியாது. நான் கட் பண்ணிக்கிறேன்.